நம்ம வீட்டுக்கு இயேசுவாமி வருவாரா? வரலாமா? நம்மளும் நல்லவங்களா? ஓட்டுக்கு வாங்குறோம்ல, அதுவும் லஞ்சம் தானே. என்ன எலெக்ஷன் வந்துன்னா அது செக்குலர் எலெக்ஷன் இருந்தாலும் சரி, சில திருச்சி எலெக்ஷன் கூட ரூபாயை வாங்குறாங்கல்ல. என்ன அப்போ நம்ம வீட்டில் இயேசுவாமி தங்கலாமா? எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கை நீட்டி காசு வாங்கியதல்ல அப்படி சொல்லிடுவோம். நம்ம ஒரு நியாயம் சொல்லுவோம். என்ன தெரியுமா? இவெல்லாம் கொள்ளையடிச்சு தானே வாங்குறான், அதில் நம்ம காசு தந்த என்ன, ஒரு 3000 தந்த என்ன, 1000 ரூபா தந்த என்ன, நம்ம படம் தானே அப்படின்னு நம்ம நியாயம் பேசிக்கிடுவோம். ஆனா லஞ்சம் இது ஓட்டு போடுறேன் அதுக்கு லஞ்சம் கொடு, ஏமாத்திரம் இல்லை. என்ன அவன் பெரிய அளவில் திருட்டு பண்றான், நம்ம சின்ன அளவு திருட்டு பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கினா அது பாவம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அது துரோகம். என்ன ஓட்டுக்கு பணம் கொடுத்தா யாருக்கு துரோகம் பண்றோம்? நாட்டுக்கு துரோகம் பண்றோம், இயேசுநாதருக்கு துரோகம் பண்றோம். என்ன இயேசுநாதருக்கு துரோகம் தானே. ஏ 30 காசு கொடுப்பா, இயேசு கிஸ் கொடுத்து உம்மா கொடுத்து என்ன பண்றேன், அவரை காட்டி கொடுத்தேன், நீ பிடிச்சிக்கோ. 30 காசு காட்டி கொடுத்தானா? அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு திருடனுக்கு ஓட்டு போட கூட நம்ம என்ன பண்ணோம், அஞ்ச மாட்டோம். அப்பா எம்எல்ஏ ஆனா நமக்கு என்னையா, நானா எம்எல்ஏ போறேன், 3000 கொடுக்க வாங்கிடுவோம். திருடனை பிடிச்சு என்ன பண்றோம், எம்எல்ஏ ஆக்கிடலாம். ஒரு மோசமானுக்கு ஓட்டு போட்டு பெரிய ஆளாக்கிடலாம். அப்போ நமக்கும் கிறிஸ்தவன் அல்லாதக்கும் வித்தியாசமே இல்லை. காசு வாங்கக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு கையில காசு வாங்கினா குஷ்டரோகம் வந்து நினைச்சாங்க. யாருடைய குஷ்டரோகம்? வெரி குட், நாகமானுடைய குஷ்டம். அவன் விட்டுட்டு போன அதே குஷ்டரோகம், அந்த யோத நதியில விட்டுட்டு போன அதே குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கும்பா. வேதம் சொல்றது, அவன் நின்று கொண்டிருக்கும் போதே அவன் குஷ்டரோகியாய் மாறிவிட்டான். என்னையா, யோர்தான்ல கரைச்சி விட்ட அந்த குஷ்டரோகம் கையில அடுத்தவன் கைக்கு எப்படி வந்துச்சு? அதுதான் ஆண்டவர் செயல். காசு வாங்காதீங்க, குஷ்டரோகம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்ற? பைபிள் சொல்லுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் என்றால், ஆண்டோடைய வார்த்தையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல உடைய உள்ளத்துக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்ற அர்த்தம். இனிமேல் மட்டும் லஞ்சம் வாங்க மாட்டேன், அடுத்தவருடைய பணத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவருடைய பொருள் மீது நான் ஆசைப்பட மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கின்ற அர்த்தம்.